இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இறைக்கரம் சேனல் வழியாக ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதிலே மிக முக்கியமான மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பின்புலம் பார்த்தோம் என்றால், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று ஒரு சிந்தனை உண்டு. அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தடையாக என்ன இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். மகிழ்ச்சிக்கு எதிராக இருப்பது துக்கம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய், அதாவது மகிழ்ச்சியாய் மாறும் என்று அழகாக சொல்லியிருப்பார். என்னுடைய துக்கம் எப்படி மகிழ்ச்சியாக மாறும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். துக்கம்னா நம்ம உடனே நம்ம செஞ்ச தப்புக்கு தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துக்கத்தை நம்ம ஏற்றுக்கிற முடியாது. துக்கம் என்றால் என்னவென்றால், ஒரு தாயானவர் கருவுற்றிருக்கிறார், அந்த வழியை, அந்த துக்கத்தை அவர் சந்தித்தால்தான் அந்த குழந்தையை அவர் பெற்றெடுக்க முடியும். அவர் துக்கம் அந்த குழந்தையை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஒரு படிக்கின்ற பிள்ளை நல்ல முறையில் படித்து கஷ்டப்பட்டு எந்த ஒரு தொலைக்காட்சியையோ எந்த ஒரு கைபேசியையோ பார்க்காமல் படிப்பிலேயே கவனம் செலுத்தி அனைத்து திருவிழாக்களையும் அனைத்து விதமான பழக்க வழக்கங்களையும் ஒதுக்கி நல்ல முறையில் துக்கப்பட்டு படித்து அதை வெற்றியை பார்க்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் மகிழ்ச்சி. துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் கடின உழைப்பு என் மன மகிழ்ச்சி சந்தோஷமாக சம்பளமாக எனக்கு மாறும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். துக்கப்பட்டு ஒரு விவசாயி அவர் கடுமையாக உழைக்கிறார். கடுமையாக உழைக்கும் போது விதைகளை அந்த வயலிலே போடுகிறார். அதை துக்கப்பட்டு துயரப்பட்டு அவர் அந்த வேலையை பார்க்கிறார். அந்த துக்கம் எல்லாம் அந்த விளைச்சலை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஒரு மீனவர் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வலைகளை எடுத்து கடலிலே செல்லுகிறார். வலைகளை கண்ணீரோடு வீசுகிறார். அவரை மீண்டும் மீன்களால் நிரப்பப்பட்டு கைக்கு வரும்போது அவர் மன மகிழ்ச்சி அடைகிறார். எனவே நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் முதலில் துக்கத்தை சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். துக்கத்தை பற்றி ஆழமாக சிந்திக்க தயாராக இருக்க வேண்டும். எது துக்கம்? துக்கம் என்பது, எனக்கு ஒரு இலக்கு உண்டு, அந்த இலக்கில் நான் சரியாக செல்ல வேண்டும் என்றால் அந்த இலக்கை நோக்கிய என் பயணத்தை நான் வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த இலக்கு நான் அடைவதற்கு பல்வேறு விதமான வழிகள் உண்டு, பல்வேறு விதமான பாதைகள் உண்டு, பல்வேறு விதமான முட்கள் உண்டு, பல்வேறு விதமான எதிர்ப்புகள் உண்டு. இந்த எதிர்ப்புகள், இந்த முட்கள் அனைத்தையும் சந்தித்த பிறகு என்னுடைய இலக்கை நான் அடையும் போது எனக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி, அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பார்க்காதீங்க. நீங்கள் துக்கப்படுறீங்களா, துயரப்படுறீங்களா, உண்மையிலே உங்கள் துக்கம் அனைத்து மகிழ்ச்சியாக மாறப்படும் என்று சொல்லுகிறார். அதே போல தான் விண்ணரசை அடைவதற்கு என்னுடைய ஒருத்தல் முயற்சிகள், என்னுடைய வார்த்தையில் சுத்தம், என்னுடைய நடத்தையில் சுத்தம், என்னுடைய பார்வையில் சுத்தம் இருக்க வேண்டும். இவைகள் அனைத்துமே நம்மை விண்ணகத்தை நோக்கிய ஒரு பெரும் மகிழ்ச்சி, பேரு மகிழ்ச்சி அடைய நமக்கு உதவி செய்யக்கூடியதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே துக்கப்படுவதனால் நமக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ துக்கத்தை பார்த்தோம் என்றால் அது நம்முடைய பார்வையில் தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். என்னவென்றால், ஒரு சுற்றுலாவிற்கு 100 பேர் சென்றிருந்தார்கள். அங்கு இன்ப சுற்றுலா சென்ற பிறகு அந்த பேருந்து நிறுத்தப்பட்டு குளியல் ஆடிவிட்டு மீண்டும் பேருந்தில் அமர்கிறார்கள். அப்போ அக்கம் பக்கத்தில் ஒருவர் எழுந்து நின்று எத்தனை பேர் வந்திருக்கான்னு என்றார். எண்ணி பார்க்கும்போது தான் தெரிகிறது, ஒருவரை காணவில்லை, 99 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். உடனே எல்லாரும் பதறாங்க, பயப்படுறாங்க, அப்படியே துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. யார் எங்கே போயிட்டா, எவரை காணா, யாரை காணா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு கூச்சலும் குழப்பமும் இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு குரு வருகிறார். வந்த பிறகு அவர் கேட்குறாரு, என்ன நடக்குது இங்கே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் 100 பேர் வந்தோம், ஆனால் இப்போ 99 பேர் தான் இருக்கிறோம், ஒரு ஆளை காணா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குரு அமைதியாக சொன்னாராம், எல்லோரும் அமைதியாக உட்காருங்க, நான் என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இவர் என்னாராம். இவர் எண்ணும்போது 100 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ சொன்னாராம், 100 பேர் இருக்கிறாங்களே, ஏன் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லும்போது கடைசியில் குரு சொன்னாராம், எவர் எண்ணினாரோ அவர் தன்னை மறந்துவிட்டு மற்ற அனைவரையுமே எண்ணி இருக்கிறார். எனவே நாம் அவசரத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே நாம் நம்மை மறந்துவிட்டு பேசக்கூடிய பேச்சு, நாம் நம்மை மறந்துவிட்டு செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே நாம் பிறரை மட்டும் பார்த்து துக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆழமாக சுட்டி காட்டுகிறது இந்த குறும் கதை. எனவே நாம் எதற்கெடுத்தாலும் உடனடியாக நான் கோபப்படுகிறேன், உடனடியாக நான் துக்கப்படுகிறேன், உடனடியாக நான் மகிழ்ச்சி நிலையிலிருந்து அழுகை நிலைக்கு, கண்ணீர் நிலைக்கு மாறுகிறேன். கிடையாது. எல்லாமே மாற்றம் உண்டு. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
எதற்குமே நாம் பதட்டப்படாமல், அவசரப்படாமல், நிதானமாக நாம் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனைகளையுமே நாம் எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கப்படுகிறோம். எனவே அவசரப்பட்டு அழுவதும், அவசரப்பட்டு அனைவரிடம் பகிர்வதுமே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. யோசேப்புவை போல் நாம் சிந்திக்க வேண்டும். அவருடைய துக்கம், கன்னிமரியால் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவருக்கு துக்கம். ஆனால் அவர் தூக்கத்திற்கு செல்கிறார், கடவுளோடு இணைந்து பேசுகிறார். பேசிய பிறகுதான் அவருக்கே தெரிகிறது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். யோசேப்பே, நீ மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் தூயாவினால் கருவுற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை தெளிவாக யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. யோசேப்பு பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். என்ன மகிழ்ச்சி? ஆண்டவருடைய குழந்தைக்கு நான் வளர்ப்பு தந்தையாக போகிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சியை அவர் அடைகிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, நாமும் சற்று பொறுமையாக இருப்போம். நம்மை சுற்றி நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுமே நமக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய விதமாக நடப்பது போல் ஒரு காணல் நீராகத்தான் இருக்கும். மகிழ்ச்சி எப்போதும் நமக்குள் தான் இருக்கும் என்பதை அந்த நிகழ்வை வைத்து நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் ஒப்புதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினியவர்களே, நம்முடைய துக்கமும் சந்தோஷமாக மாறும் நாமும் பொறுமையாக இருந்தால். எனவே பொறுமையோடு இறைவனோடு இணைந்திருப்போம். நம்முடைய துக்கமும் சந்தோஷமாக மாற்றப்படும் என்பதுதான் உண்மை. ஆமென்.